ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவ, ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவனாகிய கர்த்தர், சென்று போன காலங்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையாய் தாங்கி வழிநடத்தி வந்த தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். இப்பொழுதும் தேவரீர், இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் குடும்பமாக உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனை வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. நாங்கள் முழு மனதோடு இணைந்து உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே, உம்முடைய மேலான நன்மைகளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை தாரும். இந்த ஆராதனையின் மூலமாக நாங்கள் அனைவரும் உம்மண்டை நெருங்கிச் சேருவதற்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, இணையதள வாயிலாக எங்களோடு இணைந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் பேர் பேராய் ஆசீர்வதித்தருள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே ஆரம்பம் முதல் நிறைவு மட்டும் தூய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆளுகை செய்தருள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 2 பாமாலை 2 பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. கீதங்கள் 2வது பாடலை பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே. உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சூதனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவ
ஆட்டுக்குட்டி எங்கள் மனோ கேளும் பிதாவினது ஆசனத்தோளா இறங்கும் நித்திய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளோகிறீரே ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர் உன்னத கர்த்தரே ஆமென். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானேயாகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாவம் செய்கின்ற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானையாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுகிறதில்லை. அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த வேளையிலே தேவனே என்னை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் நீர் பரிசுத்தப்படுத்துமையா என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன கிறிஸ்துவானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய இடைப்படுதலை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய எல்லா தவறுகளையும் நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்யும் வண்ணமாக பாவ அறிக்கை ஜெபத்தை கருத்தை உணர்ந்து நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும்
நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான கால அவகாசத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கின்றது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னுடையும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். நாம் யாவரும் நின்ற வண்ணமாய் முறைமுறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 46வது சங்கீதம். சங்கீதம் 46வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறைமுறையாக வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படப்பட்டோம். ஒரு நதியுண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கின்ற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நாம் யாவரும் இணைந்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். தயவு செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 23வது வசனமுடைய. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 23வது வசனமுடைய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில்
யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள பொதுவான வேத பகுதி. வாசித்து முடித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று திருச்சபையின் கீதம் என்று அழைக்கப்படுகின்ற தேவனே உம்மை துதிக்கிறோம் என்கின்ற கீதத்தை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். யாவரும் எழுந்து நின்று தேவனே உம்மை துதிக்கிறோம் என்கின்ற கீதத்தை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறோம். பிதாவாகிய உம்மை புமடலாம் வணங்கும். தேவதூதர் அனைவோரும் பரமண்டலங்களோ அவைகளில் அதிகாரங்கள் அனைத்தோ திருப்பின்களோ திருவையாமல் புகழ்ந்து போற்றி தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமி மகிமையுள்ள மகத்துவத்தால் இருந்தன என்று மூலங்குகிறார்கள். பொருந்திய கூட்டம் ஓமை போற்றோ. திருக்கு தரிசலாகிய சிறப்புள்ள சங்கம் ஓமை போற்றோ. சாட்சிலாய தைரிய சேனை ஓமை போற்றோ. அளவில்லாத மகத்துவமுள்ள பிதாவாகிய தேவரீரையோ வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையோ தேச்சரவாளனாகிய பரிசுத்த ஆவியையோ உலகமெங்குள்ள பரிசுத்த பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தோ. கிறிஸ்துவே தேவரே மகிமையின் ராஜா, இறைபிதாவினுடைய ஏத்திய சூதர் பொழுது கன்னியாஸ்திரி கர்ப்பத்தை அருவருக்கவில்லை, நிர்மரணத்தை கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கோ உச்சராஜ்யத்தை தீரந்தி பிதாவின் மகிமையிலே
என்னுடைய உலக பரிசுத்தில் வீச்சேரோக்கீரே. நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவரென்று விசுவாசிக்கிறோ. முதுவிலிருந்து இரத்தத்தால் மீட்டு கொண்ட முதலிடருக்கு செய்யுமை வேண்டிக் கொள்ளுகிறோ. எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தங்களுடைய சேர்த்து கொள்ளோ. தாவே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சூத்திரத்தை ஆசீர்வதியோ. அவர்களை ஆண்டு கொண்டு என்னைக்கோ உயர்த்தி அருளோ. தீனாம் தீனாம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோ. எப்பொழுது சதா காலங்களிலோ உமது நாமத்தை வணங்குகிறோ. ஆண்டவரே, நாளில் பாவம் செய்யாதபடி எங்களை காத்தருளோ. கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறதா உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு கலங்கலங்காதபடி செய்யோ. நாம் யாவரும் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்ளுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உருப்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய என்னுடைய உலக பரிசுகளை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருரையும் மரித்துரையும் நியமித்திருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறே. பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தோடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளிலே இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற அருமையான இறைமக்கள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பங்களையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்திலிருந்து அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல இந்த கிருபைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே தொடர்ந்து நம்மத்தில் இடைப்பட்டு நம்மை வழிநடத்துவாராக. பரிசுத்த விவாக அறிக்கைகள் கல்லடைக்குறிச்சி சேகரம் தெற்கு பாப்பான்குளம் சபையை சார்ந்த திரு இ புதுராஜா திருமதி பி சங்கரம்மாள் என்பாரின் மகள் பி முத்துச்செல்வியும், தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் மேலை சாத்தான்குளம் சேகரம் வடக்கு அமுதனாக்குடி சபையை சார்ந்த திரு பி மாசிலாமணி திருமதி எம் மனோகரி என்பாரின் மகன்
எம் ஜான்சனும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு ஐ சாமுவேல், திருமதி ஞானம் என்பாரின் மகன் எஸ் ராஜேஷ் பொன்ராஜும், தூத்துக்குடி நாசிரை திருமண்டலம் பாட்டக்கரை சேகரம் பாட்டக்கரை சபையை சார்ந்த திரு சி ஞானசிங், திருமதி கனி ஆலிஸ் என்பாரின் மகள் ஜி சோபனா தேவநேசமும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. கல்லடைக்குறிச்சி சேகரம் கல்லடைக்குறிச்சி சபையை சார்ந்த திரு ஜே ஜாக்சன் சாலமோன், திருமதி ஜே டோரா அன்னமுத்து என்பாரின் மகன் ஜே ஜான் காட்வின் இமானுவேலும், சேரன் மகாதேவி சேகரம் வீரவநல்லூர் சபையை சார்ந்த திரு பி கண்ணன் என்ற ஸ்டீஃபன், திருமதி ஆர் ஸ்டெல்லாபாய் என்பாரின் மகள் கே பெர்ஷிபா ஸ்வீட்லீனும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. விவாகத்தில் இணைக்கப்படும்படியாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அருமையான பிள்ளைகளுக்காக நாம் யாவரும் அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நன்மையான ஈவுகளை பரத்திலிருந்து ஏற்ற வேளையில் எங்களுக்கு அருளிச் செய்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற அன்பின் தேவனே, இப்பொழுதும் கர்த்தாவே, எங்கள் திருச்சபையினுடைய குடும்பங்களிலே ஆண்டவர் காலங்களிலே கொடுக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, மகிழ்ச்சியான தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக தேவரீர் குடும்ப வாழ்க்கைக்காக கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விசேஷித்த வண்ணமாக ஜெபிக்கின்றோம். அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்ப வாழ்க்கைக்காக இப்பொழுதே தேவனாகிய கர்த்தர் எல்லா விதத்திலும் நீர் தகுதிப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து அதிலிருந்து உம்முடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பங்களை அதன் மூலமாக கட்டி எழுப்புவதற்கு ஆண்டவர் கிருபை தருவீராக. குறிக்கப்பட்ட நாளிலே இந்த பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்திலே கண்ணவனும் அணையுமாக இணைக்கப்பட ஆண்டவர் கிருபை தாரும். திருமண காரியங்களுக்காக குடும்பத்தினர் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களையும் முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்தருளுங்க சுவாமி. எல்லா காரியங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நேர்த்தியாய் சிறப்பாய் நீர் நடத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலும் மற்றும் வருகின்ற நாட்களிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருப்பவர்கள் 9/5 ஞாயிற்றுக்கிழமை திரு எஸ் வேத அன்பு சாலமோன், திருமதி டி ராஜம்மாள், திருமதி எஸ் சோனாக்குட்டி. 10/5 திங்கட்கிழமை திரு பி பிரபாகர், திரு ஐ ஜோசப் தெய்வநாயகம், திரு ஐ ஜெபமணி, திருமதி எஸ் கிரேஸ் ரஞ்சிதம், திருமதி பி அன்னபுஷ்பம், திருமதி ஆர் ஜீவா மெலிஷியா கிளாட்சன் ஸ்டீபன்ராஜ். 11/5 செவ்வாய்க்கிழமை திரு ஜே தேவராஜ், திருமதி எம் எபனேசர் ஜோதி, திருமதி எஸ் மேரி கௌரி, ஜே ஜான் வெஸ்லி ஜேக்கப். 12/5 புதன்கிழமை திரு ஜே தாமஸ் சுவாமிதாஸ், திருமதி டி சந்திரா. 13/5 வியாழன்கிழமை திரு சி பொன்ராஜ், திரு ஏ பால்ராஜ், திருமதி ஜி சர்க்குணம் செல்வராணி, திருமதி ஏ ஏஞ்சலின் சிவா. 14/5 வெள்ளிக்கிழமை திரு பி சாமுவேல். 15/5 சனிக்கிழமை திரு ஜே தர்மராஜ், திரு சி இஸ்ரவேல் அன்னராஜ், திருமதி டி பாக்கியரசி, திருமதி ஜே கிரானாப்பு. மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருப்பவர்கள் 9/5 ஞாயிற்றுக்கிழமை திரு ஜான் சைமன் ராஜ், திருமதி ஜே கவிதா எஸ்தராணி தம்பதியினர், திரு என் ஜோசப் ஸ்டாலின் பீட்டர், திருமதி பிரீத்தி ஸ்டாலின் தம்பதியினர். 10/5 திங்கட்கிழமை
திரு எஸ் ஏசுதாசன் திருமதி ஒய் வசந்தா தம்பதியினர், திரு டி டேனியல் திருமதி ஜே லில்லி நைட்ரிங்கல் தம்பதியினர், திரு கோயில்ராஜ் நெப்டோ திருமதி நான்சி ஹெலன் தெபரா தம்பதியினர், 11/5 செவ்வாய்க்கிழமை திரு ஏ செல்வராஜ் கோயில் பிச்சை திருமதி எஸ் ரீட்டா பாக்கிராணி தம்பதியினர், திரு 13/5 வியாழன்கிழமை திரு ஜே எட்வின் கிங்ஸ்லி திருமதி மெர்லின் பாக்கியசீலி தம்பதியினர், 14/5 வெள்ளிக்கிழமை திரு ஜே பவுல் ஆனந்த் திருமதி பி பெல்சி தேவகனி தம்பதியினர், திரு வி இம்மானுவேல் திருமதி வி ராஜபிரியா தம்பதியினர், 15/5 சனிக்கிழமை திரு ஐ டேவிட் வெற்றிவேல் திருமதி டி பொன்மலர் தம்பதியினர். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாட இருப்பவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க வாக்குத்தத்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்பது. ஆமேன். நாம் அமர்ந்த வண்ணமாக இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வல்லமையுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடி மகிழ இருக்கின்ற அன்பான எங்களுடைய திருச்சபின் பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாள் வரையிலும் ஒவ்வொரு நிமிடமும் பிள்ளைகளை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து வருகின்றீர். உம்முடைய உருக்கமான இரக்கங்களால் நீர் அரவணைத்துக் கொள்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் பிரவேசிக்கின்ற இந்த புதிய ஆண்டிலும் இன்னமும் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் எதிர்பார்க்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் சகல விதத்திலும் நீர் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், உம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையையும் குடும்ப வாழ்க்கையையும் நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் ஊழியர்களாக அன்பான இந்த பிள்ளைகளை மனதார வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம் சாமி. உம்முடைய திருநாமம் மகிமைப்படும்படியாய் உமக்காக சாட்சியாக நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற வேளையிலே தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 21வது வசனம். யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனம் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அமர்ந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்த நாளிலே
உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு நீர் பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனை பொருள் அழைத்து அனுப்பும் கிறிஸ்து என்று சொல்லி, அதற்கு ஆதாரமாகத்தான் திருவசனமாக யோவான் 20வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்தோம். அழைத்து அனுப்பும் கிறிஸ்து என்று சொல்லி, இந்த உலகத்திலே கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்கள் கூட்டம் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டது, கிறிஸ்துவால் இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The Christian community is a called out and sent out community. கிறிஸ்தவ சமுதாயம் என்பது கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட, அந்த கிறிஸ்துவால் உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்ட ஒரு மக்கள் கூட்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பதாக தம்முடைய சீடர்களுக்கு சில கட்டளைகளை கொடுக்கின்றார். சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி அவர் கட்டளை கொடுக்கின்றார். அந்த கட்டளைகளை கொடுப்பதற்கு முன்பதாக, அந்த கட்டளைகளை எல்லாம் கொடுத்த பின்பு தம்முடைய ஜனங்களை, தம்முடைய சீடர்களை அனுப்புவதற்கு முன்பதாக அந்த சீடர்களை பார்த்துதான் இவ்வாறாக சொல்லுகின்றார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், தான் இந்த உலகத்தில் இருந்தபோது பிதாவானவர் தனக்கு சொன்னவைகள் எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்துவானவர் செய்து முடித்தார். அந்த பணியை இந்த சீடர்கள் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பமாக இருந்தது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறெடுத்த ஒரு சிறப்பான ஜெபம், யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் அதனை வாசிக்கின்ற பொழுது, அந்த யோவான் 17வது அதிகாரம் முழுவதுமே ஒரு பிரதான ஆசாரியன் ஏறெடுக்கின்ற ஒரு ஜெபம் என்று சொல்லி கூறப்படுகிறது. அந்த அதிகாரத்திலே இந்த 18வது வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகின்றேன். பிதாவே, என்னை நீர் எவ்வாறு இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பினீரோ அதே போல என்னை பின்பற்றின சீடர்களையும் இந்த உலகத்திற்குள்ளாக நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் இங்கு சொல்லுகின்றார். அன்பானவர்களே, எதற்காக கிறிஸ்துவானவர் நம்மை அழைத்திருக்கின்றார், எதற்காக நம்மை அனுப்புகின்றார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். எதற்காக நம்மை அழைத்திருக்கின்றார்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. எதற்காக நம்மை அனுப்புகின்றார்? அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படிக்கு நம்மை அனுப்புகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை புண்ணியங்கள் என்று சொல்லப்படுவது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, ஹிஸ் எக்ஸலன்சிஸ், அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், இவை எல்லாவற்றையும் நாம் அறிவிக்கும்படிக்காகவே கிறிஸ்துவானவர் நம்மை அழைத்திருக்கின்றார், நம்மை அனுப்புகின்றார். எனக்கன்பானவர்களே, அன்றைக்கு அழைத்து அனுப்பின அந்த கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களை எப்படி அனுப்பினார்? ஒருவேளை அதே ஒரு அனுபவத்தோடு கூட தான் நாமும் இந்த உலகத்திற்குள்ளாக
அனுப்பப்பட்டிருக்கின்றோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் இந்த நாளிலே நாம் சுருக்கமாக 2 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக, அவர் சமாதானத்தோடு கூட அனுப்புகின்றார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அவர் சமாதானத்தோடு கூட அனுப்புகின்றார். ஒருவேளை அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும். என்ன புண்ணியம்? ஹிஸ் பீஸ், அவருடைய சமாதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவர் நம்மை சமாதானத்தோடு கூட அனுப்புகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோவான் 20வது அதிகாரத்திலே 19வது மற்றும் 21வது வசனங்களிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அன்றைக்கு சீடர்கள் ஒரு அறைக்குள்ளாக கூடியிருந்த வேளையிலே, பூட்டப்பட்டிருந்த ஒரு அறைக்குள்ளாக அவர்கள் கூடியிருந்த வேளையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் அவர்களுக்கு தரிசனமாகி அவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தின் கடைசி பகுதியிலே வாசிக்கின்றோம். அதே போல 21வது வசனத்தின் முதற் பகுதியிலே வாசிக்கின்றோம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. அன்பானவர்களே, ஒருவேளை உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களை சந்தித்த பொழுது கலக்கத்தோடு இருந்த, சமாதானத்தை இழந்து நின்ற அந்த சீடர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய அர்த்தமானது இவ்வாறாக கூறப்படுகிறது, மே யூ பி சேவ்ட் ஃப்ரம் ட்ரபிள்ஸ், நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் உபத்திரவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவீர்களாக. அதுதான் சமாதானம் என்று சொல்லி கிறிஸ்துவானவர் இங்கு கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவது போல இங்கு காணப்படுகிறது. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் அதனை இவ்வாறு வாசிக்கின்றோம். யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒருவேளை இந்த நாளிலே பிறந்த நாளை மற்றும் திருமண நாளை அனுசரிக்கின்ற பிள்ளைகளுக்காக வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையும் அதுதான். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி, இந்த வாக்குத்தத்தத்தை தான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் நிறைவேற்றுகின்றார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி. அன்பானவர்களே, கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த சமாதானம் எப்படி எப்போது வெளிப்படும் என்று சொன்னால், நாம் சமாதானத்தோடு மகிழ்வோடு இருக்க வேண்டிய நேரங்களிலே ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அந்த சமாதானத்தை நாம் இழந்து நிற்கலாம். ஆனால் அந்த வேளையிலே கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டு அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து நமக்கு சமாதானத்தை தருகின்றார். அதுதான் கிறிஸ்துவானவர் கொடுக்கின்ற ஒரு சமாதானம். நாம் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய காலகட்டங்களிலே அந்த சமாதானத்தை, மகிழ்ச்சியை இழந்து நிற்கின்ற வேளையிலே கிறிஸ்துவானவர் இடைபடுகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, ஐயோ இந்த நாட்களிலே நான் சமாதானத்தோடு மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தேன், ஆனால் இப்படியாக ஒரு துன்பம் என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிட்டு விட்டதே என்று சொல்லி நீங்கள் கலங்க தேவையில்லை. ஆண்டவர் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு கொண்டாடி மகிழ வேண்டிய அந்த சீடர்கள் கூட்டம் கலக்கத்தோடு, பயத்தோடு, திகிலோடு ஒரு பூட்டப்பட்டிருந்த அறைக்குள்ளாக அவர்கள் முடங்கி கிடந்தார்கள். அந்த இடத்திலே தான் கிறிஸ்துவானவர் தம்மை வெளிப்படுத்தி அவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை தேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஒரே பயம், மரண ஓலங்கள், அழுகுரல்கள், ஒருவேளை கலக்கங்களும் துக்கங்களும் கண்ணீரும் மனிதனுடைய வாழ்க்கையிலே மிஞ்சிக்கொண்டே இருக்கின்றது. அடுத்து என்ன நிகழப்போகிறதோ என்று சொல்லி யாராலும் யூகிக்க முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த கொரோனா நோய் தொற்றினுடைய வேகம் அது மீண்டுமாக அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதே வேளையிலே
மற்றுமொரு மூன்றாவது அலை உருவாகக்கூடும் என்கின்ற ஒரு எச்சரிப்பும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள் ஒருவேளை இளைஞர்களுக்கும் இளம் வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் ஆபத்தான ஒரு காலகட்டங்கள் என்று சொல்லுகின்றார்கள். எனக்கன்பானவர்களே, இப்படியாக எல்லா விதத்திலும் சமாதானத்தை இழந்து நிற்கின்ற வேளையிலே கிறிஸ்துவானவர் நமக்கு சமாதானம் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஒருவேளை அன்றைக்கு நியாயாதிபதிகளின் காலகட்டங்களிலே கிதியோன் என்பவன் நியாயாதிபதியாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேளையிலே மீதியானியரை முறியடிப்பதற்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேளையிலே தன்னோடு கூட பேசின கர்த்தருடைய தூதனை கண்டு அந்த கிதியோன் திகைப்போடு கலக்கத்தோடு இருக்கின்றார். அப்பொழுது தூதனானவர் என்ன சொல்லுகின்றார்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. கர்த்தருடைய தூதனானவர் தன்னோடு கூட பேசின அந்த கிதியோனோடு கூட இடைப்பட்ட வேளையிலே கர்த்தர் அந்த கிதியோனை பார்த்து சொல்லுகின்றார், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. ஏன் நீ சாவதில்லை என்று சொல்லி கர்த்தர் இந்த கிதியோனை பார்த்து அந்த வேளையிலே கூற வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அடுத்த காட்டங்களிலே நான் பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு அடுத்தபடியாக கர்த்தர் அந்த வேளையிலே கிதியோனோடு கூட இடைப்பட்டு அந்த பாகாலுடைய விக்கிரகங்களை எல்லாம் தோப்புகளை எல்லாம் வெட்டி போட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கின்றார். கிதியோன் அந்தபடியே இரவு வேளையிலே அந்த பாகாலுடைய விக்கிரகங்களை எல்லாம் உடைத்து தோப்புகளை எல்லாம் அவன் வெட்டி போடுகின்றான். மறுநாள் காலையிலே ஊரார் வந்து பார்க்கின்றார்கள், எல்லாம் அங்கு சிதைக்கப்பட்டு கிடக்கிறது. அப்பொழுது கிதியோன் தான் இதை செய்தான் என்று சொல்லி அவர்கள் கண்டுகொண்டு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? கிதியோனுடைய தகப்பனிடத்திலே வந்து என்ன சொல்லுகிறார்கள்? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 30வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 6:30. அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். அவன் சாக வேண்டும் என்றார்கள். கிதியோன் செத்து போக வேண்டும் என்று சொல்லி அந்த ஊரார் எல்லோரும் சொல்லுகின்றார்கள். ஒருவேளை இந்த கிதியோன் இப்படிப்பட்ட அந்த கொடுமையான ஒரு உபத்திரவத்திலிருந்து தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தருடைய தூதனானவர் இடைப்பட்ட இந்த வேளையிலே கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், நீ சாவதில்லை, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் என்று சொல்லி அவனை பலப்படுத்துகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போலத்தான் கிறிஸ்துவானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்து நம்மை அவர் பலப்படுத்துகின்றார், நம்மை பயன்படுத்துகின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்றைக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் சீடர்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்தினார். அந்த சமாதானத்தோடு கூட அனுப்புகின்றார். அன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் கிதியோனோடு கூட இடைப்பட்டு உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து அவன் சாக வேண்டும் என்று சொல்லி ஊரார் அனைவரும் நினைத்திருந்த வேளையிலே அவருடைய கைக்கு தப்பு வைத்து அவனை பயன்படுத்தினார். அதே போல தான் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி பயன்படுத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். கிறிஸ்துவானவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கின்றார்? அவருடைய சமாதானத்தை அறிவிக்கும்படியாக. கிறிஸ்துவானவர் நம்மை எப்படி அனுப்புகின்றார்? சமாதானத்தோடு கூட அனுப்புகின்றார். அன்பானவர்களே, நாம் அனைவருமே சமாதானத்தோடு கூட வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். இதனை உணர்ந்தவர்களாக இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே தேவன் கொடுக்கின்ற இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வண்ணமாக தேவ சமூகத்தில் நாம் காத்திருப்போம். தேவன் தருகின்ற அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவானவர் அந்த சீடர்களை எப்படி அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்ற பொழுது
யோவான் 20 அதிகாரத்திலே 22, 23 வசனங்களிலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். யோவான் 20 அதிகாரம் 22, 23 வசனங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இரண்டாவதாக, அனுப்புகின்ற கிறிஸ்துவானவர் ஒரு அதிகாரத்தோடு கூட அங்கு அனுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகின்றார். என்ன அதிகாரம்? யாருடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும். யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி ஒரு அதிகாரத்தை கொடுத்து அங்கு சீடர்களை அனுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தமக்கு பின்பு தம்முடைய சீடர்களை தொடர்ந்து உலகத்திற்குள்ளாக அனுப்புகின்ற பொழுது இந்த அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்புகின்றார். ஏனென்று சொன்னால், தான் செய்த பணியை இந்த சீடர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதிலே கிறிஸ்துவானவர் மிகுந்த கரிசனை உள்ளவராக இருந்தார். ஏனென்று சொன்னால், உலகத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரன் ஒருவருக்கு மாத்திரமே அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை இப்பொழுது கிறிஸ்துவானவர் தம்முடைய சீடர்களுக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை சீடர்களோடு கூட இருக்கின்ற பொழுது இந்த அதிகாரத்தை கொடுக்கவில்லை. சீடர்களை விட்டு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பதாக இந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கின்றார். சீடர்களோடு கூட இருக்கின்ற பொழுது கிறிஸ்துவானவர் சீடர்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? யோவான் 10 அதிகாரம் மத்தேயு 10 அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் தாம் சீடர்களோடு கூட உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே சீடர்களுக்கு கொடுத்த ஒரு அதிகாரம் என்ன? அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும், வியாதிகளையும் நோய்களையும் நீக்க வேண்டும். இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருந்தார். பாவங்களை மன்னிக்கின்ற அதிகாரத்தை சீடர்களுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் தான் பரத்திற்கு ஏறி செல்ல போகிறோம் என்பதை அறிந்த பின்பு அந்த கிறிஸ்துவானவர் சீடர்களுக்கு இந்த அதிகாரத்தை கூடுதலாக அவர் கொடுக்கின்றார். பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்கின்ற அந்த அதிகாரத்தை அவர் கொடுக்கின்றார். ஏனென்று சொன்னால், மன்னிப்பு என்கின்ற இந்த மாபெரும் குணாதிசயத்தை தன்னுடைய சீடர்கள் உலகத்திலே மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதிலே கிறிஸ்துவானவர் அவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். ஒருவேளை கிறிஸ்துவானவர் எதற்காக நம்மை இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பியிருக்கின்றார்? அவருடைய மன்னிப்பை கொடுக்கின்ற கருவிகளாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி, ஒருவேளை இயேசு கிறிஸ்து எனது பாவங்களை மன்னித்து எனக்கு வாழ்வு தந்தார், அதே போல உங்களுக்கும் அந்த கிறிஸ்துவானவர் வாழ்வு தருவார் என்கின்ற அந்த புண்ணியத்தை, அந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நீங்களும் நானும் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். ஒருவேளை கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார், உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்க முடியும் என்று சொல்லி எப்பொழுது நம்மால் தைரியமாக கூற முடியும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையே நல்ல ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற பொழுது மாத்திரமே. ஒருவேளை நமக்கு ஒரு செய்தி ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து வருகிறது என்று சொன்னால், அந்த செய்தியை நமக்கு கொடுத்தவருக்கும் அந்த செய்தியை நமக்கு கொண்டு வருகின்ற நபருக்கும் இடையே உள்ள அந்த உறவு எப்படி இருக்கின்றது, எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருந்தால் மாத்திரமே அந்த செய்தி உண்மைதானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அந்த செய்தியை கொடுக்கின்றவரும் அந்த செய்தியை கொண்டு வருகின்றவர்களும் வேறு வேறு எண்ணங்களோடு வேறு வேறு குணாதிசயங்களோடு கூட இருந்தால், உண்மையிலேயே இவர்கள் கொண்டு வந்த செய்தி அது உண்மைதானா நல்லதுதானா என்பதை நாம் பலமுறை யோசிக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. இதே போலத்தான் கிறிஸ்துவானவர் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார், உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பார் என்கின்ற அந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு முன்பதாக நாம் சொல்லுகிற பொழுது
அந்த செய்தியை நமக்கு கொடுத்த கிறிஸ்துவுக்கும் அந்த செய்தியை கொண்டு செல்கின்ற நமக்கும் இடையே நல்ல ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கன்பானவர்களே, இப்படியாக கிறிஸ்துவோடு கூட நல்ல ஒரு தொடர்பில் இருந்தால்தான் இந்த மன்னிப்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை அந்த மன்னிப்பை மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது நம்முடைய சுயபலனால் முடியாத காரியம் என்பதை உணர்ந்தவராகத்தான் கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்? யோவான் 20வது அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். யோவான் 20:22 வாசிக்கின்றோம். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவானவர் சீடர்கள் மீது ஊதி அந்த பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்தார். அன்றைக்கே சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது அந்த பெந்தைகோஸ்தே நாளிலே. அதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:4. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியினுடைய அந்த ஞானஸ்நானத்தை, இந்த அனுபவத்தை பெந்தேகோஸ்தே நாளிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி அங்கு சீடர்களை பார்த்து கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, அவர்கள் மேல் ஊதினார். அப்படி என்று சொன்னால் தனக்குள்ளாக இருந்த பாவங்களை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த உரிமை எல்லாவற்றையும் சீடர்களுக்குள்ளாக அவர் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எதற்காக நாம் எல்லா உரிமைகளோடும் எல்லா அதிகாரங்களோடும் வாழ வேண்டும் என்பதிலே தேவன் கரிசனை உள்ளவராக இருந்தார். ஒருவேளை அன்றைக்கு ஆதியிலே மனிதனை உருவாக்கின தேவாதி தேவன் அந்த மனிதன் உயிரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவ சுவாசத்தை மனிதனுடைய நாசியிலே ஊதினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமானான். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தன்னுடைய சுவாசத்தையே கொடுத்தார், மனிதன் பிழைத்துக் கொண்டான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். எனக்கு இருக்கின்ற உரிமைகள், எனக்கு இருக்கின்ற அதிகாரம் என்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்படுகிறது என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியை கிறிஸ்துவானவர் சீடர்களுக்கு அவர் கொடுக்கின்றதை நான் பார்க்கின்றோம். எனக்கன்பானவர்களே, அன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் அதே விருப்பத்தோடு கூட தான் அன்றைக்கு தனக்கிருந்த இந்த சகல உரிமையும் அதிகாரமும் மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக மனிதனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அதே கிறிஸ்துவானவர் இன்றைக்கு நம்மையும் சகல உரிமைகளோடும் சகல அதிகாரங்களோடும் வாழ வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். நம்முடைய நாசியிலே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜீவ சுவாசத்தை ஊதி நம்மை வழிநடத்துவதற்கு அவர் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை, இந்த கொரோனா நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் உயிர் வாழுவதற்கு அந்த ஆக்சிஜன் அது மிகுந்த ஒரு தட்டுப்பாட்டோடு கூட இருக்கின்றதை நாம் அறிகின்றோம். ஒரு காலகட்டங்களில் தண்ணீருக்காக நாம் சண்டையிட்டு கொண்டோம். இப்பொழுது சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனுக்காக சண்டையிடக்கூடிய வாதாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கின்றது. எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதி மனிதனை வாழ வைத்த தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். அதே வல்லமையோடு அதே அதிகாரத்தோடு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழைத்து அனுப்புகின்ற கிறிஸ்துவானவர் நம்மை எதற்காக அழைத்திருக்கின்றார்? அவரது புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கின்றார். அவருடைய புண்ணியங்கள் என்ன? His peace and His forgiveness of sins. அவருடைய சமாதானத்தையும்
அவருடைய பாவ மன்னிப்பையும் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கின்றார். அவர் நம்மை எப்படி அனுப்புகின்றார்? சமாதானத்தோடு அனுப்புகின்றார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி நம்மை சமாதானத்தோடு அனுப்புகின்றார். அவர் நம்மை எப்படி அனுப்புகின்றார்? ஒரு அதிகாரத்தை கொடுத்து நம்மை அனுப்புகின்றார். ஒரு உரிமையை தந்து நம்மை அனுப்புகின்றார். அவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமையோடு கூட இந்த உலகத்திற்குள்ளாக நம்மை அனுப்பியிருக்கின்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தோடு கூட அனுப்புகின்ற தேவன், சகல அதிகாரங்களோடு கூட அனுப்பின தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூடவே இருந்து அவருடைய சமாதானத்தை தந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் அந்த பாவ மன்னிப்பை பெற்றிராத மற்ற ஜனங்களுக்கும் அந்த பாவ மன்னிப்பை கூறி அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு மேலான பாக்கியத்தை தந்து நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை பயன்படுத்துவாராக. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக சாட்சியாக நிற்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 534வது பாடலை பாடுவோம். வாரா வினை வந்தாலும் சோராதே மனமே. கீதங்கள் 534வது பாடலை பாடுவோம். வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. சூரன் சதித்தோன் மீது வலை வீசினாலோ சோராதே இயேசுவரன் தஞ்சம் விடாதே. சோராதே இயேசுவரன் தஞ்சம் விடாதே. உலகம் எதிர்த்துனக்கு மலைவு செய்தாலோ குருதி வேட்டயராதே நெறி தவறாதே. குருதி வேட்டயராதே நெறி தவறாதே. உன் இயேசுநாதர் தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே. தள்ளுவாரோ அன்பு கொள்ளவர் மீதே. மரணம் உருகின்ற தருணம் வந்தாலோ வாராவினை வந்தாலோ சோராதே மனமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. ஜெபம் செய்வோம். முழங்கால் படிட்டு நாம் யாவரும் ஜெபிப்போம். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன். நம்மை சமாதானத்தோடு கூட அனுப்புகின்ற கிறிஸ்துவானவர், அதிகாரத்தோடு கூட நம்மை அனுப்பின கிறிஸ்துவானவர் நம்மோடு கூடவே இருக்கின்றார்.
அவரது புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஆண்டவரே, சமாதானத்தோடு வாழ, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவளாக வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த பரிசுத்த நாளிலே இதோ குடும்பமாக, தனிநபராக உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர், நீர் எங்களை சமாதானத்தோடு கூட அனுப்புகின்றவர். சமாதானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களை அழைத்தவர். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எங்களுக்கு தந்தவர். அந்த பாவ மன்னிப்பை மற்றவர்களுக்கும் கூறி அறிவிக்கும்படியாக எங்களை அனுப்பினவர். சாமி, இதோ உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள், சமாதானத்தை தருகின்ற தேவன் என்னோடு கூடவே இருக்கின்றார், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்கின்ற அந்த அதிகாரத்தையும் அந்த உரிமையும் கொடுத்த கிறிஸ்துவானவர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களையே உமக்குள்ளாக பலப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபித்தாரும். அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னீரே, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லி, இதோ உலக வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து கலக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு நிற்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே யார் யார் கலக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கின்றார்களோ ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீர் பலப்படுத்துவீராக. மகனே, மகளே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுதே உம்முடைய வார்த்தையினால் நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே, கிறிஸ்துவானவர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் என்கின்ற அந்த நிச்சயத்தோடு வாழுகின்ற நாங்கள் இன்னமும் இந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிராத மக்களுக்காக கிறிஸ்து ஒருவரே பாவங்களை மன்னிக்க முடியும் என்கின்ற அந்த நல்ல செய்தியை, அந்த புண்ணியம் தருகின்ற செய்தியை நாங்கள் கூறி அறிவிக்க ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வேளையிலே பாவ பாரங்களினால் கட்டப்பட்டவர்களாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையா என்று சொல்லி கண்ணீரோடு ஏக்கத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் பாவங்களை மன்னிப்பதற்காக அதிகாரம் படைத்த கிறிஸ்துவானவர், பரிசுத்த ஆவியானவரை அருளிச் செய்து சீடர்களை பலப்படுத்தின கிறிஸ்துவானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நீர் தந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த வேளையிலே எங்களுடைய இணைந்து உம்மை ஆராதித்த உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களிலே கர்த்தர் கொடுக்கின்ற சந்தோஷம், சமாதானம் அது நிறைவாய் காணப்படட்டும் ராஜா. பிள்ளைகள் கைட்டு செய்கின்ற எல்லா வேலைகளையும், தொழில்களையும், வியாபாரங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து பெருகச் செய்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கல்லடை குறிச்சி சேகரத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் உள்ள அனைத்து சபைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். பாடசாலைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்திலும் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளும் உமக்குள்ளாக கட்டப்படவும் உம்முடைய திருநாமத்திற்கு சாட்சியாக எழுந்து பிரகாசிக்கவும் கர்த்தர் நீர் கிருபை தந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக தேவரீர் இந்த வேளையிலே எங்களுடைய தேசத்திற்காக தகப்பனே பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, தேசத்தினுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கின்றீர். பயங்கரமான நோய் தொற்று பரவி வருகின்ற இந்த காலகட்டங்களிலே அநேக விதங்களிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்கிறது சாமி. மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனதில் இருக்கின்ற பயங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுங்க. ஒரு தைரியத்தை நீர், உற்சாகத்தை நீர் தந்தருள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. சரீர பிரகாரமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவர், இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலையை
நீர் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு திரும்புகிற பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. இதோ நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம். எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி. எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த நோய் தொற்றினுடைய தாக்கத்திலிருந்து ஆண்டவரே ஒரு முழுமையான விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் செயல்படுகிற சாமி. விசேஷமாக தேவரீர் இதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சை எல்லாம் தடையில்லாமல் கிடைப்பதற்கு உதவி செய்யுங்க. மருந்துகள் எல்லாம் தடையில்லாமல் கிடைப்பதற்கு ஆண்டவர் நீர் வழிகளை ஏற்படுத்தி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே, இந்த நோய் தொற்று பரவி வருகின்ற காலகட்டங்களிலே பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகின்றோம். கர்த்தர் நீர் மனமிறங்குங்க சாமி. பொருளாதாரத்திலே வீழ்ந்து போன நிலைமையில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பிள்ளைகளுடைய தொழில்களையும் வியாபாரங்களையும் ஆண்டவர் இன்னமும் நீர் பெருகச் செய்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், இதோ பிள்ளைகள் இழந்து போய் நிற்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த நோய் தொற்று பரவி வருகின்ற காலகட்டங்களிலே கல்விகளிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. தேவனாகிய கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு வேண்டிய பரம ஞானத்தை பரத்திலிருந்து நீர் அருள் செய்தள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஞானத்தின் ஊற்றும் உறைவிடவுமாக இருக்கின்ற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விவேகத்தையும் ஞானத்தையும் நீர் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே தலைவர்கள் எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களும் முயற்சிகளும் நல்ல ஒரு பலனை கொடுக்கட்டும் சாமி. பொதுமக்கள் ஆகிய நாங்களும் அதற்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கவும் ஆண்டவரே, இந்த நோய் தொற்றுக்கு எதிராக போராடுகின்ற இந்த நாட்களிலே நாங்கள் எல்லோரும் இணைந்து செயல்பட்டு ஒரு முழுமையான விடுதலை அடையவும் கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக தேவரீர் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற புதிய முதலமைச்சருக்காக அவர்களோடு கூட இணைந்து பணியாற்றும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்ட அமைச்சர் பெருமக்களுக்காக எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க சாமி. அவர்களுக்கு வேண்டிய விவேகத்தையும் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு தந்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இக்கட்டான இந்த காலகட்டங்களிலே மாநிலத்தை சிறப்பாக நடத்தி செல்லக்கூடிய விசேஷித்த வல்லமையை ஆண்டவர் நீர் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற சாமி. உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும் அப்பா. இந்த வேளையிலும் குறிப்பாக இந்த கல்லடைக்குறிச்சி திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெளியிடங்களிலிருந்து ஆண்டவர் எங்களோடு இணைந்து ஆராதிக்கின்ற இந்த திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூய ஆவியானவர் பிள்ளைகளை இருக்கின்ற இடங்களிலே விசேஷித்த வண்ணமாக நீர் பாதுகாத்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். குறிப்பாக தேவரீர் இந்த நாட்களிலே இந்த நோய் தொற்றினாலே அநேக ஊழியர்கள் மிஷினரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். ஆண்டவர் மனமிறங்குங்க சாமி. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வாக்கு பண்ணின தேவன், உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஒரு பரிபூர்ணமான விடுதலையை ஒரு ஆரோக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் மீதியான நேரம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் எங்களை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை நிழலினால் எங்கள் ஒவ்வொருவரையும் மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமைக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளியை உங்கள் மேல் வீச செய்து உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் சுகவாழ்வு நிறைவாய் கட்டளையிட கடவர்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்த இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.